இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு குடும்பமான வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி, சார் காலேஜ்ல இருந்து என்னோட அதாவது கான்டாக்ட்ஸ்ல இருந்து என்னோட இது எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. அதை உடனே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு காரணம் நான் பல பதிவுல சொல்லிட்டேன். இப்போ கூட போன பதிவுல சொன்னேன். இதுக்கு காரணமே நீங்க தான். லோன் கொடுக்கும் போது வாங்குற அவசரத்துல அசஸ் கான்டாக்ட் எல்லாத்தையும் மெசேஜ் எல்லாத்துக்கும் அசஸ் கொடுத்ததுனால அசஸ் கொடுத்தா தான் அங்க எடுக்க முடியும். ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட அசஸ்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க லோனை கட்டாத போறீங்கன்னு தான் பார்ப்போம். என்னைக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஒரு கடிகாரம் நல்லா ஓடுற அளவுக்கு வரைக்கும் கடிகாரத்தை என்ன மேக்கு அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. கடிகாரம் எப்போ ஆஃப் ஆச்சோ அப்பதான் என்ன மேக்கு என்ன பேட்டரின்றதே பார்ப்போம். அந்த மாதிரி தான் இவனுங்களும். நீங்க லோன் நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் உங்க பிரச்சனைக்கே வரமாட்டான். நீங்க லோன் டிஃபால்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்க கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவான். இந்த கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து ஃபோன் பண்ணா நான் ஆல்ரெடி சொன்ன இந்த டாக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அவன் கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து நீங்களே ஃபோன் பண்ணிட்டுங்கன்ற ஆல்ரெடி ஒரு பதில சொன்ன மாதிரி தான். நீங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க உங்களுக்கு ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்ணுவாங்க, நான் பணம் கட்டல கூட சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி பணத்துல கட்டி முடிச்சிட்டேங்க. அவனுங்களாம் பக்கா வந்து சைபர் கிரைம் ஃப்ராடுங்க அவனுங்களாம். அப்படி ஃபோன் பண்ணாக்கா எங்க யாரையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க, அவர் கிளிக் பண்ணிட்டாரா, நீங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணீங்கன்னா உங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொன்னா போனை வச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு நம்பர் அடிச்சுட்டே வருவானுங்க. இந்த நம்பர் ஃபோன் பண்ணா பயப்படுறாங்க, இந்த நம்பர் ஃபோன் பண்ணா உஷாரா இருக்காங்க, இந்த நம்பர் ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப் அடிச்சுட்டே வருவானுங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுவானுங்க. அதனால உங்க லோனு டிஃபால்ட் ஆயிடுச்சா, சரி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுங்க, இந்த கான்டாக்ட் லிஸ்ட் வரவங்கள முதல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயா நான் நம்பரை மாத்திட்டேன், இல்ல இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் வரலாம், பை சான்ஸ் வந்தாலும் வரலாம். வந்தபோது என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து லோன் கட்டலன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, ஆல்ரெடி கட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படியோ ஆன்லைன்ல நிறைய பேர் இந்த மாதிரி தான் கசிய விட்டாங்க, பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அதனால ஃபோன் வந்தா நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா உங்களையும் பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்றத சொன்னீங்கன்னா போனை வச்சுட்டு போயிடுவோம். பிளாக்மெயில் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா பழைய படத்துல தான் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை அடிச்சு ரொம்ப டெரரா வந்து ஒருத்தர் கடத்தி வச்சுட்டுலாம் பிளாக்மெயில் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இவனுங்க. என்ன அங்க ஆளை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இங்க உங்க கான்டாக்ட் லிஸ்ட் உங்க இமேஜ் உங்க வீடியோஸ் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றானுங்க. பிளாக்மெயில் என்னமோ செக்ஷன் 1 தான். நான் பண்ற காலகட்டம் வேற, பண்ற கடத்தின பொருள் வேற. கடத்தினது இங்கே உங்க கான்டாக்ட் உங்க டீடைல்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் உங்களை பிளண்டர் பிளாக்மெயில் தான். அது உண்மைதான். அவன் என்ன சொல்றான், பணத்தை தான் கட்ட சொல்றான், கரெக்ட் தான், கட்ட முடியலையே அதான பிரச்சனையா. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம். சம்பாதிச்ச காசு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது பெரிய விஷயம். அந்த அக்கௌண்ட்ல பிடித்தும் போது கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை எடுத்து இந்த விலைவாசிக்கு வாங்கி இதை பசங்களையும் குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறது பெரிய பெரிய விஷயம். ஒவ்வொரு குடும்பத்துங்களும் பாக்குற எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புறவங்களாம் சொல்றாங்க. அதனால நீங்க உஷாரா இருந்துங்க. நீங்க எப்பவுமே உஷாரா இருக்கணும். லோன் டிஃபால்ட் ஆனா மட்டும் பத்தாது, அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். சும்மா பயந்து பயந்து ஓடிட்டு இருக்க கூடாது. கான்டாக்டுக்கு கால் வருதா அடுத்த நிமிஷமே ஃபோன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கான்டாக்டுக்கு ஃபோன் பண்ணா அடுத்த எல்லா கான்டாக்ட் நீங்களே ஃபோன் பண்றீங்க. தெரியாத தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஏங்க உங்க வீட்டு காய்கறி வாங்குறவங்க சொல்லிடுங்க, ஐயா உனக்கு கூட ஒரு ஃபோன் வரலாம் அப்படின்னு. நன்றி.